வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு ஆங்கிலேயர்களுடைய சிந்தனை என்ற தலைப்பில் சிஇஎம் ஜோட் அவர்கள் சொன்ன சில தத்துவங்களில் புத்தகங்களுடைய தத்துவங்களை பற்றி சொல்லியிருக்கிறார். புத்தகங்கள் நமக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடியதாக அமையும். அதனால் வீட்டுக்கு ஒரு புத்தக சாலை வேண்டும் என்று பேரறிஞர் அண்ணா கூட சொல்லியிருக்கார். புத்தகங்கள் நம்ம வாழ்க்கையை செம்மைப்படுத்தும், மேம்படுத்தும், உயர்வுபடுத்தும், நல்ல கருத்துக்களை நம்மை உயர்ந்த நிலைக்கு அடைய செய்யும். அத்தகைய புத்தகத்தின் தன்மைகளை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். வாழ்க்கையை பற்றி பெரியோர்களின் அரிய கருத்துக்களையும் வாக்குகளையும் புத்தகங்கள் நமக்கு சொல்லலாம். வாக்குகள்லாம் சொல்லக்கூடிய நல்ல கருத்துக்கள்னு அர்த்தம். எதிரிடையான உதாரணங்களிலோ அனுபவங்களினாலோ நம்மை நாமே அறிந்து கொள்ள செய்யலாம். நம் கருத்தை தூண்டலாம், கருணையை எழுப்பலாம், அனுதாபத்தை கிளறலாம். நம் சகோதர மனிதர்களை புரிந்து கொள்ளும்படி நமக்கு சக்தி ஊட்டலாம். நம்மை சிரிக்கச் செய்யலாம் அல்லது நம் கண்ணீரை எழுப்பலாம். வழி தெரியாமல் இருள் சூழ்ந்த நம் பிரச்சனைக்கு ஒளி வீசலாம். மனித சமூகம் எந்த அகன்ற கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு இயங்குகின்றதோ அந்த கொள்கைகளை வெளிப்படுத்தலாம். நம் மனசாட்சியை விழிப்புற செய்து நம் சொந்த நடத்தைகளை சீர் செய்யலாம். அதாவது மனதிலே தீய எண்ணங்கள் இருந்தாலும் இது போன்ற அறிவு தரக்கூடிய புத்தகங்களை படிக்கும் பொழுது நம் மனம் தூய்மை அடையும் என்ற கருத்தை இது சொல்கிறார். நல்ல புத்தகத்தின் நோக்கம் நல்ல வழிக்கு நம்மை மாற்றுவதே ஆகும். புத்தகம் வாழ்க்கையை உயர்த்துவதாய் இருக்க வேண்டும். வாழ்க்கையை மறக்கடிப்பதாய் இருக்கக்கூடாது. ஆகையால் என்ன படிக்கிறோம் என்று யோசித்து படியுங்கள். முதல் தரமான புத்தகங்கள் கிடைக்கக்கூடியவையா இருக்கும்போது இரண்டாம் தரமான புத்தகங்களை நாம் ஏன் படிக்க வேண்டும்? அறிவிகள் சிந்தனையை வளர்க்கக்கூடிய எண்ணற்ற புத்தகங்கள் இருக்குது. அதை விடுத்து நாம் வேண்டாத புத்தகங்களை படிப்பதை விட்டுவிட வேண்டும் என்று ஒரு உன்னதமான கருத்தை சொல்லுகின்றார். அடுத்தது போராட்டம் என்ற தலைப்பில் சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி. தனி மனிதன் வாழ்வில் இரு போராட்டங்கள். ஒன்று தன்னை அண்டி வருகின்றவர்களை விலக்கி கொண்டு விடுபட முயல்வது. மற்றொன்று தன்னை நெருங்காமல் ஓடிக்கொண்டிருப்பவர்களை தேடி போய் ஒட்டி உறவாட விரும்புவது என்று ரெண்டு கருத்துக்கள் சொல்கின்றார் வாழ்க்கை போராட்டத்தில். அடுத்து ஜோசப் மேயர் சுயநலம் என்ற தலைப்பிலே ஒரு செய்தி சொல்கிறார். சுயநலம் என்பது இயற்கையின் வெகுமதி, சுயநலமின்மை என்பது ஒரு சாதனை. அதாவது சுயநலம் என்பது பாரதிதாசன் தன்பெண்டு தன்பிள்ளை சோறு சம்பாத்தியம் எவை உண்டு தான் உண்டு என்போர் கடுகுது போர் சிறிய உள்ளம் கொண்டவன் என்று சொல்லுவார். அதாவது தேச தலைவர்கள்லாம் சுயநலம் கருதாமல் தன்னலம் கருதாமல் வாழ்ந்தவர்கள். அதனால தான் சுயநலமின்மை என்று தனக்காக, அதனால தான் சான்றோர்கள் பெரியோர்கள் என்று பாராட்டுகின்றோம். நாட்டு விடுதலை போராட்ட வீரர்கள் போன்ற எண்ணற்ற சான்றோர் பெருமக்கள் சுயநலம் இல்லாமல் நாட்டு மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டார்கள். அதுதான் பெரிய சாதனை என்று இந்த பகுதியில் சொல்கிறார். ஆகவே அறிவு தரக்கூடிய நல்ல நூல்களை படியுங்கள். அறிவு கருத்துக்களை பயன்படுத்தி அறிவோடு நலமோடு வாழுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.